Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நாம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிரிக்ஸ் லேட்டஸ்ட் நியூஸ் அண்ட் குளோபல் அப்டேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பிரிக்ஸ் தான் என்ன அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். பிரிக்ஸ்க்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. இது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் 2009ல எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவங்களோட ஒரு மெயின் மோட்டிவே வெஸ்டர்ன் டாமினன்ஸை ரெடியூஸ் பண்றதுக்காகவும் டெவலப்பிங் கண்ட்ரீஸோட எக்கனாமி, ட்ரேட் அண்ட் பாலிடிக்ஸை ப்ரமோட் பண்ணுறதுக்காகவும் இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ரீசெண்டாக ஜூலை 6th and 7th பார்த்தீங்கன்னா the பிரிக்ஸ் சமிட் 2025 பிரேசிலில் நடந்துச்சு. அதில் நம்ம பிஎம் மோடி பார்ட்டிசிபேட் பண்ணார். ஓகே, இப்போ முக்கியமான அப்டேட்ஸ்லாம் பார்க்கலாம். ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதுனால யூஎஸ் இந்தியா மேலே ஓவராலாக 50% டேரிஃப் இம்போஸ் பண்ணாங்க. இதனால யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் சுனாமியை கிரியேட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். எஸ்பெஷலி இந்தியா அண்ட் பிரேசில் மேலே ஹெவி டேரிஃப் 50% இம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்கனாமியை ரொம்பவே இம்பேக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டில் கண்டிப்பாக ப்ராப்ளம் வரும். இந்த சுச்சுவேஷனில் பிரேசிலோட பிரசிடென்ட் லூலா யூஎஸ் டேரிஃப் இஷ்யூஸ் பற்றி பிரிக்ஸ் குரூப்போட டிஸ்கஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காரு. பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் இந்த ப்ரெஷரை கோஆப்ரேட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது மட்டும் இல்லாமல் ரஷ்யா பிரசிடென்ட் புட்டின் இந்தியா விசிட் பண்ணுறதுக்கு உண்டான பிளான்ஸும் விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. இந்த விசிட் பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷனுக்கு ரொம்பவே முக்கியம். ஆல்ரெடி யூஎஸ் இந்தியாவுக்கு நிறைய பனிஷ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்படி ஒரு நியூஸ் இப்போ பார்க்கலாம். யூஎஸ் ட்ரக் மார்க்கெட்டில் இந்தியாவுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறதா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்தியாவில் இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுற கெமிக்கல்ஸ் இதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால சில இந்தியன் பேராமெடிக்கல் அண்ட் கெமிக்கல் கம்பெனிஸை யூஎஸ் பிளாக் லிஸ்டும் பண்ணியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் ரெண்டுமே இருக்குது. எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ், ஃபாரின் ரிலேஷன்ஸில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். பிரிக்ஸ் குரூப்போட ஜாயிண்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்க நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். இப்போது பிரிக்ஸோட அடிஷ்னல் அப்டேட்ஸை பார்க்கலாம். டாலரைசேஷன். இன்டர்நேஷ்னல் ட்ரேட் அண்ட் ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ் டாலர் கரன்சியில் தான் போயிட்டு இருக்கு. யூஎஸ் டாலர் யூசேஜை ரெடியூஸ் பண்ணி இந்தியா, ரஷ்யா, சைனா, பிரேசில் அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா அவங்களோட இண்டிவிஜுவல் கரன்சியில் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான்ஸ் போயிட்டு இருக்கு. இது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கு ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட இண்டிபெண்ட் கோல்டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ரஷ்யா சென்ட் பீட்டர்ஸ்பர்க் கோல்டு எக்ஸ்சேஞ்ச் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ரஷ்யா தான் உலகத்திலேயே 2வது பெரிய தங்க உற்பத்தியாளராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சைனா. இப்போ வரைக்குமே தங்கத்தோட விலை லண்டனில் தான் டிசைட் பண்ணுறாங்க. ரஷ்யாவோட இந்த மூவ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ப்ரைஸ் டிசைட் பண்ணுற ப்ராசஸ்க்கு ஒரு பெரிய இம்பாக்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுங்க. See you in the next video.